Sodram, 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 Sodribo. Hallelujah, hallelujah, hallelujah. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Satama, Sodribo, Bakan, Black Shar, Bakan, Black Shar, Bakan, Black Shar. Hallelujah, 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 hallelujah. Sodram, 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 Sodram. Vigor, Bakan, Shalaba, Bakan, Black Shar, Bakan, Black Shar. Hallelujah, 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 hallelujah. Hallelujah, hallelujah. ஜெபத்தை கேட்பவரே, மாமிசமான யாவருக்கும் தேவனே, இரவும் பகலும் தம்முடைய விஷயத்தில் நோக்கி கூப்பிடுற தேவனுடைய ஜனங்களுக்கு கர்த்தர் பதிலளிப்பாம இருப்பாரோ? சீக்கிரத்தில் பதிலளிப்பார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் நினைப்பதற்கும் ஹல்லேலூயா எண்ணுவதற்கு மேலாக நம்முடைய ஜெபத்தை கேட்டு ஆசீர்வதிக்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏதோ அவன் இப்போது ஜெபித்துக் கொண்டிருக்கிறான் என்று சொல்லி நம்முடைய ஜெபத்தை பார்க்கிற தேவன். அவரால் என்னை நோக்கி நீ கூப்பிடு, உனக்கு எட்டாதும் பெரிய காரியத்தை செய்வேன் என்று சொன்ன தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாக்கோபு இரவும் பகலும் போராடின போது அந்த இரவு முழுவதும் போராடினார். ஹல்லேலூயா. இஸ்ரவேலாக மாற்றின ஆசீர்வதித்த தேவன் வந்திருக்க உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த இரவிலும் ஜெபத்தை கேட்டு பதிலளிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரே சோதரிப்பா, சோத்ரா 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 சோத்ரா. ஹல்லேலூயா. ரபா ஷா லபா ரபா கான் லைக் ஷா ரபா கான் லைக் ஷா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பயமில்லை, பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. ஆமே. பயமில்லை, பயமில்லை, ஆமே. ஜெயம் ஜெயம் தானே. ஜெபத்திற்கு பதிலும் உண்டு. ஆமே. இயேசு நாமத்தில் ஜெயமும் உண்டு. ஜெபத்துக்கு பதில் உண்டு. ஆமே. ஜெபத்திற்கு பதில் உண்டு. இயேசு நாமத்தில் ஜெயமும் உண்டு. இயேசு நாமத்தில் ஜெயமும் உண்டு. இயேசு நாமத்தில் ஜெயமும் உண்டு. பயமில்லை, பயமில்லை, ஆமென். ஜெயம் ஜெயம் தானே. ஜெபத்துக்கு பதில் உண்டு. பயப்படாதே, திரும்பதே, தேவனோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஜெயம் ஜெயம் தானே. ஆபிரகாமின் தேவன், ஆமென், என்னோடு இருக்கின்றார். ஆமென், ஆமென். ஆசீர்வதி. ஓ ரபா ஷரபா ரபா கபா பா 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 பா. ஆமென். பெருக செய்திடுவார். ஆமென், ஆமென். ஆபிரகாமின் தேவன் என்னோடு இருக்கின்றார். ஆமென். ஆசீர்வதிக்கின்றார். பெருக செய்திடுவார். ஆமென். ஜெயம் எடுப்பேன். ஆமென். இயேசு நாமத்தில் ஜெயம் எடுப்பேன். இயேசு நாமத்தில் தோல்வி எனக்கு இல்லையே. தோல்வி இல்லை. நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கு இல்லையே. ஆமென். நான் தோற்று போவதில்லையே. ஜெயம் உண்டு. ஆமென். இயேசு ஜெயம் உண்டு. இயேசு நாமத்திலே பயமில்லை, பயமில்லையே. ஜெயம் ஜெயம் தானே. பயமில்லை, பயமில்லையே. ஜெயம் ஜெயம் தானே. இதயம் வேறு
எப்படியும் நிறைவேற்றுவார். இதயம் விரும்புவதையே எனக்கு தந்திடுவார். என் ஏக்கம் எல்லாமே எப்படியும் நிறைவேற்றுவார். ஜெயமெடுப்பே இயேசு நாமத்தில், ஜெயமெடுப்பே இயேசு நாமத்தில், எல்லா தோல்வி பிசாசு நான் தோற்று போவதில்லையே, தோல்வி எனக்கு இல்லையே, நான் தோற்று போவதில்லையே. ஜெயமுண்டு இயேசு நாமத்திலே, ஜெயமுண்டு. பயமில்லை பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. பயமில்லை பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. ஜெபத்திற்கு பதிலுண்டு இயேசு நாமத்தில், ஜெயமுண்டு. இயேசு நாமத்தில் ஜெயமுண்டு, 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 இயேசு நாமத்தில் ஜெயமுண்டு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கரங்களை தட்டி, எல்லா கரங்களை தட்டி உங்களுடைய ஜெபத்தை கேட்கிற பரிசுத்த ஆவியானவர் நமத்திலே இறங்கி இருக்கிறார். வைஷாலவர் அவாகால் வைஷாலவா, ஜெயத்தை கொடுக்கிறது ஆவியானவர். பயப்படாதே சிறுமந்தையே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஜெபத்தை கேட்கிற தேவன் அன்னாளை ஜெபத்தை கேட்டார். ஹல்லேலூயா. ஆகார் அருகுரலை கேட்டார். ஹல்லேலூயா. பேதுரு சிறைச்சாலை இருக்கும்போது சபையாருடைய ஜெபத்தை கேட்டார். ஹல்லேலூயா. உங்களுடைய இருதய வாஞ்சைகளை நிறைவேற்றுகிற தேவன். ஹல்லேலூயா. நிறைவேற்றுவார். சத்துரு தோத்து போவான். பயமே நோயே எல்லாற்றையும் மாற்றுகிற தேவன். ஹல்லேலூயா. சத்துரு தோற்று போனவன். ஆமென். ஹல்லேலூயா. என் சத்துருக்கு முன்பாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலை என்னை நாள் அபிஷேகம் பண்ணுகிறார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். உனக்கு விரோதமாய் உன் குடும்பத்து பிள்ளைகளுக்கு விரோதமாய் சத்துரு எழும்பலாம். உனக்கு நோயை கொடுக்கலாம், கடனை கொடுக்கலாம், பிரச்சனையை கொடுக்கலாம். ஆனால் இந்த இரவு வேளையிலே அந்த சத்துருக்கு முன்பாக கரங்களை தட்டுவோம். ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார். தனியே எண்ணெயினால் அபிஷேகம், பரிசுத்த ஆவியினால். ஓ ரபாய்ஷா லபா ரபா கர் ரைஷா ரபா கபா ரபா ரபாய்ஷா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சொந்து போகாதீர்கள் தேவ ஜனமே, நிச்சயமாக வெற்றி உண்டு. எரிகோ மதில் வரட்டும். ஹல்லேலூயா. துதிக்கும் போது, சோதரிக்கும் போது, ஜெபிக்கும் போது எரிகோ மதில் விழுந்தது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவன் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவனாய் கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை கேட்டு பதிலளிக்க வல்லவரா இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. சத்துரு தோத்து போவார். ஆமென். ஹல்லேலூயா. தேவஜனமே, இந்த வேளையிலே கடந்து இருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நிச்சயமா தேவன் ஒருவனுடைய தேசத்துக்கு சேமத்தை கொடுக்கிறார். நீ விரும்புகிற ஆட்சியை கொண்டு வருகிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை நியமிக்கிற தேவன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஜனமே, உன் சபையை தேவன் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. ஊழியர்களே, உன் ஊழியத்தை தேவன் ஆசீர்வதிக்கிறார். வாலிபர்களே,
உங்களுக்கு ஜெயத்தை தேவாவியானவர் கொடுக்கிறார். உங்களை விடுதலை கொடுக்கிறார். கர்த்தருடைய ஆவி எங்கே அங்கேயே விடுதலை உண்டு. பலவீனத்தோடு வந்திருக்கிற தேவஜனமே, நோயோடு வந்திருக்கிற தேவஜனமே, இதோ ஒரு வார்த்தை சொன்னால் போதும், நீ அவன் சொஸ்தமாவாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ ஆரோக்கியம் அடைவாய். அறிக்கை செய்து விட்டு விடுவோம். பாவங்கள் குறைகள் அந்த வேளையிலே தேவ சமூகத்திலே நீ அறிக்கை செய்யும் போது முதுகு பின்பாக உன் பாவத்தை தூக்கி சும்மா போட்டு விடுகிறார், கடலிலே போட்டு விடுகிறார். ஹல்லேலூயா. உன்னை மன்னித்து ஏற்றுக்கொள்கிறார். போ, இனி பாவம் செய்யாதே. 38 வருஷமா வியாதி இருந்த அந்த மகனுக்கு சொன்னார், பாவத்தை வித்தமாக நோய் வந்தது, இனி பாவம் செய்யாதே என்று சொன்ன கர்த்தர் இந்த இரவேளையிலே நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்மளை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ரபாயிஷா, ரபாயிஷா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபமே என் வாழ்வில் செயலாக மாற, ஜெப ஆவியால் என்னை நிரப்பிடுமே. ஜெபமின்றியே ஜெயமில்லையே. ஆமென். ஜெபமின்றியே ஜெயமில்லையே. ஜெப சிந்தை ஜெபமே என் வாழ்வில் செயலாக மாற, ஜெப ஆவியால் என்னை நிறைத்திடுமே. இரவெல்லாம் ஜெபித்த என் தேவனேவோ, இதயத்தில் வாழை நீளும் தாரோ. இரவெல்லாம் ஜெபித்த சோதனை அணுகாவிலிப்போ கஞ்சபிக்க சோதனையாதிலோ சோர்ந்திடாஜபிக்க மாமிசத்தே பலவீனத்தில் ஆவியின் பலன் தாருமே. மாமிசத்தில் பலவீனத்தில் ஆவியின் பலன் தாருமே. ஜபமே என்பார் செயலாக ஜபமே என் வாழ்வில்
ஆவியிலே எல்லா கரைகளை தட்டி ஆவியானவரை மகிமைப்படுத்தும். ஹோலி ஸ்பிரிட், ஹோலி ஸ்பிரிட், ஹோலி ஸ்பிரிட். அந்நிய பாஷையிலே நிரம்பு, ஆவியிலே நிரம்பி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எருசலேமின் குடிகளின் மேலே ஜெப ஆவியை இறக்குவேன், கிருபையின் ஆவியை ஊற்றுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவர் நமதிலே அசைவாடி எல்லா சுத்த ஆவிகள் போராட்டங்களை நீக்கவும், சத்துடைய வல்லமையில முறியடிக்கவும். ஹல்லேலூயா. சத்துரு வெள்ளபோல் வரும்போது ஆவியானவர் கொடியேற்றுவார். தேவ ஜனங்களை காப்பாற்ற, தேசத்திலே அழிவிலிருந்து மக்களை மீட்க, திருச்சபை ஆசீர்வதிக்க ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வல்லமையின் ஆவியானவர் இப்போ வந்து விட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டே. வல்லமையின் ஆவியானவர் எங்கள் வந்து விட்ட காரணத்தினால் ஒரு சொல்லால விரட்டி விட்டே. பவராவி எனக்குள்ள அந்த பவராவி அந்த பயாவி அணுகுவதில்லை. அன்பினாவி எனக்குள்ள நான் அகற்றி விட்டேன் கசப்புகளை. அன்பினாவி எனக்குள்ள நான் அகற்றி விட்டேன் கசப்புகளை. வல்லமையின் ஆவியானவர் என்னில் வந்து விட்ட காரணத்தில் பிசாசு நம்முடைய குடும்பத்துக்கு விரோதமாய், நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய், சரீரத்துக்கு விரோதமாய் போராடுகிறார். இந்த ஜெப வேளையிலே நம்மை விட்டு ஓட வேண்டும். திருச்சபைக்கு விரோதமாய் போராடுகிறார், ஊழியக்காரர் விரோதமாய் போரா பிசாசை இயேசுவின் நாமத்தினால் தேவ சித்தம் செய்ய விடாதபடி பாவங்கள், அக்கிரமங்கள், பலவிதமான உலக ஆசைகளை கொடுத்து இச்சிக்கிற அந்த அசுத்த ஆவியை தேவ ஆவியானவர் புறம்பாக்குவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அருமையான சாலமோன் டீக்கன் ஜெபம் பண்ணுங்க. தேவ செய்திக்கும் இந்த முழு ஜெபத்தை ஆசீர்வதிக்கும்படியாக வர வேண்டிய தேவ ஜனங்களை கூட்டி சேர்க்கும்படியாய் ஆவியில் நிறைந்து ஜெபிக்கலாம். சோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம் துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு கூட துதிக்கிறோம். சோத்திரம் 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 ஆண்டவரே. ஆசீர்வதிக்கப்பட்டதான கர்த்தாவே, இந்த இரவு வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த 5வது இரவு வேளையிலும் கர்த்தாவே தேவதாசனையும் தேவ பிள்ளைகளுமாய் அழைத்து அப்பா சோத்திரம் ஆண்டவரே, இரவு வேளையிலும் கர்த்தாவே எனக்காக 1 மணி நேரம் ஜெபிக்க கூடாதா என்ற வார்த்தையின்படியாய் கர்த்தாவே சோத்திரம் ஆண்டவரே, இந்த வேளையிலும் கர்த்தாவே தேசத்துக்காய், மக்களுக்காய், கர்த்தாவே அழிந்து போற மனுக்குலங்களுக்காய் கர்த்தாவே சோத்திரம் ஆண்டவரே, இந்த நாளிலும் கர்த்தாவே நாங்கள் ஒரு கூட்ட ஜனமாய் கடந்து வந்து கர்த்தாவே எங்கள் வேண்டுதலின் சத்தத்தையும் விண்ணப்பங்களின் சத்தத்தையும் கர்த்தாவே நீர் ஏறெடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சோத்திரம் ஆண்டவரே, அப்பா சோத்திரம் சோத்திரம். நாங்கள் கர்த்தாவே நாளிலும் கர்த்தாவே சோத்திரம் ஆண்டவரே, கர்த்தாவே சோத்திரம். நாங்கள் கர்த்தாவே எங்கள் கர்த்தாவே தேசத்துக்காய், மக்களுக்காய் ஜெபிக்க கடந்து வந்திருக்கிறோம். எங்கள் ஜெபத்தை எல்லாம் நீர் அங்கீகரிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சத்துருவின் கோட்டையை கர்த்தாவே நீர் இந்த வேளையிலும் தகர்த்தெறிய வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு விரோதமாய் கர்த்தாவே, ஊழியக்காரர்களுக்கு விரோதமாய் கர்த்தாவே, குடும்பத்துக்கு விரோதமாய் கர்த்தாவே, தேசத்துக்கு விரோதமாய் எழும்புகிற அந்நிய சக்திகளை இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தாவே இந்த வேளையிலும் கர்த்தாவே நாங்கள் அப்புறப்படுத்துகிறோம் ஆண்டவரே.
ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் 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 ஆண்டவரே, கர்த்தாவே சோத்திரம் ஆண்டவரே, கர்த்தாவே சோத்திரம் 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 ஆண்டவரே, கர்த்தாவே நீரே நல்ல தேவன், உடைய நல்ல ஆவி எங்களை செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. வேதனை உண்டாக்கும் வழி எங்களிடத்தில் உண்டோ என்று பார்க்க எங்களை நித்திய வழியிலே நீர் நடத்த வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் பாவத்திலே கர்த்தாவே இருந்திருப்போம் என்று சொன்னால் கர்த்தாவே பாவம் எங்களை மேற்கொள்ளாதபடி கர்த்தாவே சோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் கர்த்தாவே சோத்திரம் சோத்திரம் கர்த்தாவே பாவம் நிறைந்த உலகத்திலும் கர்த்தாவே நாங்கள் பரிசுத்தமாய் ஜீவிக்க வேண்டும் என்பதே உமது விருப்பமாய் இருக்கிறது ஆண்டவரே. கர்த்தாவே எங்கள் பாவ கரைகள் எல்லாவற்றையும் கர்த்தாவே நீர் மாற்றி கர்த்தாவே இந்த வேளையிலும் கர்த்தாவே சோத்திரம் ஆண்டவரே எங்கள் ஒரு விசை எங்களை பரிசுத்தப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளையும் நாங்கள் கர்த்தாவே உற்சாகம் உள்ளவர்களாய் கர்த்தாவே தைரியம் உள்ளவர்களாய் பயம் இல்லாதவர்களாய் உமக்கு பயப்படும் பயத்தை எங்களுக்கு இந்த வேளையிலும் போதித்து வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சோத்திரம் ஆண்டவரே. இந்த இரவு வேளையிலும் கர்த்தாவே தாசரை மறைத்து நீர் வெளிப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சோத்திரம் ஆண்டவரே. இந்த இரவு வேளையிலும் கர்த்தாவே சோத்திரம் உடைய வசனம் கடந்து வந்து எங்களை உயிர்ப்பிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஓ ராபா சந்தரா வாரி வீரவா பௌஷரபா தேவரீர் கர்த்தாவே உடைய வசனம் எங்களை தேற்றிட்டு உடைய வசனம் எங்களை உயிர்ப்பித்தது. உலர்ந்த எலும்புகளை நீர் உயிரடைகிற செய்கிற தேவன் ஆண்டவரே. இந்த வேளையிலும் கர்த்தாவே எங்களை கர்த்தாவே நீர் பலப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உயிரடைய செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் வியாதிகள் பலவீனங்கள் போராட்டங்களை இயேசுவின் நாமத்தினாலே தேவரீர் கர்த்தாவே இந்த நாளிலும் கர்த்தாவே எங்களை கர்த்தாவே சோத்திரம் ஆண்டவரே. சோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய குணமாக்கும் வல்லமையினால் எங்களை குணமாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய ஆணிகள் பாய்ந்த கரம் எங்கள் மீது தொட வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சோத்திரம் 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 ஆண்டவரே. கர்த்தாவே சோத்திரம் ஆண்டவரே. இந்த முழு இரவு ஜெபத்துக்கு வந்தது நல்லது என்று கர்த்தாவே உடைய பிள்ளைகள் கண்டுகொள்ள தேவரே இரக்கம் செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தேசத்துக்காய் ஜெபம் பண்ணுகிறோம். நல்ல கர்த்தாவே சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே. ரிசல்ட்டை கட்டளையிட வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே. அப்பா ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துவேன் என்று சொன்ன தேவன் கர்த்தாவே சோத்திரம் நல்ல ஆட்சி அமைய உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சோத்திரம் ஆண்டவரே. அப்பா சோத்திரம் கர்த்தாவே திருச்சபை மக்களுக்காக ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. அவர்கள் எண்ணங்கள் இயக்கங்கள் எல்லாவற்றையும் நீர் கர்த்தாவே இந்த நாளிலும் நிறைவேற்ற போகிற கிருபைக்காக உமக்கு சோத்திரம் ஆண்டவரே. அப்பா சோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொருவருக்காக இந்த வேளையிலும் கர்த்தாவே நாங்கள் ஜெபித்து உடைய ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு இரக்கம் செய்யட்டும். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, கிருபை தாங்குங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். ஹalleluya. ஹalleluya. சத்தமா அல்லேலூயா. ஹalleluya. தேவனுடைய மகா பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் கனமும் வல்லமையும் உண்டாவதாக. இந்த இரவு வேளையிலும் தேவனுடைய சமூகத்தில் கடந்து வந்து முழு ஜெபமாக இந்த ஆண்டில் 5வது முழு ஜெபமாக தேவனுடைய சமூகத்திலே பரிசுத்தாவினுடைய வல்லமையும் மகிமையும் காணும்படியாக தேவனாய் கர்த்தர் தேசத்திற்காய் திறப்பின் வாயில் நிற்கும்படியாக தேவனால் முன்குறிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளாய் தாசர்களாய் கூட்டி சேர்த்து அவருடைய சமூகத்தில் காணும்படியாக கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்திருக்கிறார். ஜெபம் இந்த நாட்களிலே பரலோக ஆசீர்வாதங்களை திறந்து கொடுக்கக்கூடிய ஒரு திறவுகோலாய் இருக்கிறது. ஜெபம் சத்துருவை ஜெயிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஜெபம் நமக்கு ஒரு வெற்றியை தருகிறதா இருக்கிறது. ஜெபம் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதா இருக்கிறது. ஆமென். ஹalleluya. ஜெபம் நமக்கு பலவீனங்கள் நோய்களிலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்கிறதாய் காணப்படுகிறது. அநேக காரியங்களை நாம் சொல்லிக் கொண்டு போகலாம். விசேஷமாய் முழு இரவு ஜெபம் நம்முடைய பாவங்கள் குற்றங்களாம் அறிக்கை செய்து சுத்திகரித்து
நீண்ட நேரம் நம்முடைய சமூகத்தில் காத்திருக்கிறபடினால் நமக்கு பதில் அளிக்கிறார். அவன் இப்போது ஜெபித்துக் கொண்டிருக்கிறான் என்று சொல்லி அனனியாவை தேவன் அனுப்பினார். பல நாள் அவர் ஜெபித்தார். கொஞ்ச நாள் அல்ல, பல நாள் ஜெபித்தார். நம்ம பார்க்கும்போது அப்போஸ்தலர் அதிகாரத்தில் உடனே அது நடந்ததுதான் நாம் பார்க்கிறோம். சந்தித்தது உடனே, ஆனால் ஜெபித்தது பல நாள். தேவத்திட்டம் நிறைவேறுவதற்காக கர்த்தர் நம்ம ஜெபிக்கிறதை பொறுமையாக பார்க்கிறார். கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் கழித்துதான் தேவத்திட்டம் அவருடைய வாழ்க்கையிலே நிறைவேறியது என்று அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். லூக்கா 6ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தில் 13ஆம் வசனத்திலும் இயேசு இரவெல்லாம் ஜெபித்து பிதாவுடைய சித்தத்தை அறிந்து கீழே வந்து சீசர்களை அப்போஸ்தலர்களாக ஆக்கினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் எதையும் ஜெபத்தோடு பிதாவுடைய சித்தத்தை செய்து உடனே செய்யவில்லை. ஜெபித்து என்ன செய்யலாம் என்று சொல்லி முழு இரவு ஜெபத்தை அங்கே போட்டார். இயேசு நமக்கு முன்மாதிரியாக காணப்பட்டார். அநேக பக்தர்கள் அப்படியாக ஜெபித்து விடுதலை பெற்றதாக பார்க்கிறோம். இதனாலே நாமும் தேவ சமூகத்தில் தேசத்திற்காக ஜெபிக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறோம். சத்துரு பல சூழ்நிலையிலும் இதனாலே போராடி கொண்டிருக்கிறார். சத்துருடைய சீட்டத்தை நாம் ஜெயிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். தொடர்ந்து நாம் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். உபவாச ஜெபம், விளைவுறவு ஜெபம், பெண்கள் ஜெபம், செயின் பிரேயர், எந்தெந்த ஜெபத்திலே கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்கள் கலந்து கொள்ள விரும்புகிறீர்களோ அதை நீங்கள் ஜெபிக்குமாறு கர்த்தர் உங்களை அழைக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. கொலோசியரின் புஸ்தகம் கொலோசியர் சபைக்கு இப்படியாய் பவுல் எழுதினார். 4ஆம் அதிகாரம் 2 to 6 வசனம் வரையிலும் ஒருவர் எழுந்து நின்று சத்தமாக வாசிக்கலாம். 2 to 6 கொலோசியர். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள், ஸ்தோத்திரத்தினால் ஜெபத்திலே விழித்திருங்கள், கிறிஸ்துவினுடைய ரகசியத்தின் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற நான் அந்த ரகசியத்தை குறித்து பேச வேண்டிய பிரகாரமாய் பேசி அதை வெளிப்படுத்துவதற்கு திருவசனம் செல்லும்படியான வாசலை தேவன் திறந்தருளும்படி எங்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்கள். புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். அவனவனுக்கு இன்னின்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயோ உப்பாலே சாரமேறினதாயும் இருப்பதாக என்பதே. ஹல்லேலூயா, சத்தமா அல்லேலூயா. அதாவது கொலோசியர் சபைக்கு அவ்விதமாக பவுல் எழுதுகிறார், நீங்கள் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. விழிப்பு ஜெபத்தையும் அங்கே சொல்லுகிறார். எனக்காண்டி ஜெபம் பண்ணுங்க. நான் ஊழியத்தை செய்வதற்காக பரிசுத்தவான்களுக்காகவும் அதிகமாக நீ ஜெபிக்க வேண்டும். அடுத்தபடியாக திருவசனம் எங்கெங்கே சென்று சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். அடுத்தபடியாக உங்களை குறித்து புறம்பாய் இருக்கவர்கள் சாட்சியாய் இருக்கவும் காலத்தை பிரயோஜனப்படுத்த வேண்டும். ஆமென். இது கடைசி காலத்திலே வந்திருக்கிறோம். நாம் எப்படி பதில் சொல்ல வேண்டும்? இந்த உலகத்தில் இருக்கிறோம், வேலை செய்கிறோம், நாம் எங்கெங்கே கடந்து செல்கிறோம். அவர்கள் மத்தியிலும் ஞானத்தையும் கிருபையும் கொடுக்க தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு புத்தி சொன்னார். ஹல்லேலூயா. 2ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிங்க. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், சோத்திரத்துடனே ஜெபத்திலே விழித்திருங்கள். அல்லேலூயா. சோத்திரத்துடனே ஜெபத்திலே விழித்திருப்பது என்றால் முழு ஜெபத்தை குறிக்கிறது. ஆனால் முழு ஜெபத்துக்கு வந்தும் தூங்கக்கூடாது. நிறைய பேர் இன்றைக்கு தூங்கி கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்களுடைய ஜெபத்திலே அவர்களுக்கு அந்த ஒரு ஆவியானவர், ஜெப ஆவி அவர்களுக்கு இல்லை. கடைசி காலத்தில் இருக்கிறோம். தேவ ரகசியம் வெளிப்பட வேண்டும், தேவனுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதம் பெற வேண்டும்,
திருச்சபை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று நாம் அறியாதபடி இன்றைக்கு அநேகர் கடந்து வந்து விழித்திருந்து ஜெபிக்கிறதை விட்டுவிட்டார்கள். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து சொன்னார், மார்க் 13ஆம் அதிகாரத்தில் 33 32 வாசிக்கும் போது, என்னுடைய வருகை சமீபித்து விட்டது, வருகையின் காலத்திற்காக இப்போதே நீங்கள் விழித்திருந்து ஆயத்தமாய் இருந்து ஜெபிங்கள் என்று அவர் சொன்னார். வாசிக்கலாம். அந்த நாளிகையும் அந்த நாளிகையும் பிதா ஒருவரை தவிர மற்றொருவரும் அறியான். பரலோகத்தில் தூதர்களும் அறியார்கள், குமாரனும் அறியார். வாசிங்க. அக்காலத்தில் நீங்கள் அறியாதபடியால் எச்சரிக்கையாயிருங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆமென். சத்தம் ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. இங்க பவுல் சபையாருக்கும் சொன்னார், புத்தி சொன்னார். ஏன் சபையார முழுவதும் ஜெபத்துக்கு வாங்க, எல்லா ஜெபத்துக்கு வாங்க, கலந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறோம் என்றால், தேவனோடு உறவாட வேண்டும், உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற போராட்டங்கள் மாற வேண்டும், நீங்கள் விடுதலை பெற்று கர்த்தருடைய சித்தத்தை செய்ய வேண்டும், அந்தந்த காலங்களிலே ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும், நாமும் நம்முடைய பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று விரும்பி சொன்னார். இங்கே இயேசு சொன்னார், காலம் கடைசி காலத்தில் வந்து விட்டோம், கடைசி காலம் வந்துவிட்டது. சாத்தானும் கடைசி காலத்தில் அவனும் போராடுகிறான், கொஞ்சம் பேராவது இழுத்து கொண்டு போயிடலான்னு, பரலோகத்துக்கு செல்ல விடாதபடி. தேவன் ஆவியானவரும் போராடுகிறார். இங்கே ஆண்டவரும் சொல்லுகிறார், இன்னொரு இடத்துல சாத்தானும் சொல்லுகிறார், அவனை கொஞ்ச காலம் இருக்கு என்று சொல்லி அறிந்து பலமாய் போராடுகிறார். ரொம்ப கவனமா இருக்க வேண்டும். எப்படியாவது நம்ம தேவனுடைய சமூகத்தில் கடந்து வந்து விழித்திருந்து ஜெபித்து நம்முடைய ஜெபத்தை அவர் கேட்கிறார். ஆனால் இன்றைய சத்துரு தூக்கத்தை கொடுத்து மணமக்களுக்கு ஜெபத்து ஆவியை இழந்து போக செய்கிறான். சத்துரு வஞ்சிக்கிறான். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே கோல்டு வசனம் உங்களுக்கு தெரியும். 8 9 வசனம் நாம் அடிக்கடி வாசித்திருக்கிறோம், நமக்கு ரொம்பவும் பரிச்சயமான வசனம். வாசி பாருங்க. தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன், நல்லா கவனிச்சுங்க, உங்கள் எதிராளியான பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டே இருக்கிறான். அல்லேலூயா. வாசிங்க. விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உங்கள் சகோதரனிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை. முன்னோர்களுடைய வாழ்க்கையிலும் அனுபவ சாட்சி அங்க சொல்லுகிறார். பிசாசானவன் யாரை முழுங்கலா என்று சுற்றி வகை தேடிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் விழித்திருந்து ஜெபித்து அவனுடைய காரியத்தில் எதிர்த்து நிற்கவில்லை என்றால் உங்களை மேற்கொள்ளிடுவான். பாவம், உலகம், மாமிசம், இச்சை மேற்கொண்டு விடும். தேவ சித்தத்தை நீங்கள் செய்ய முடியாது. அவன் போராடி கொண்டே தான் இருக்கிறான். மத்திய 24:42 கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கிறான். மெயின் அதுதான். இப்ப ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், தெரிந்து கொள்ளப்பட்ட ஊழியர்கள், அவங்கள கூட விடுங்க, நம்மளால வந்துருவான் அப்படின்னு பார்க்கிறான். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்குத்தான் வஞ்சிக்கிறான். 24:42 நினைக்கிறேன். வாசி பாருங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24:24 வாசிங்க. கள்ள கிறிஸ்துகளும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். ரொம்ப கவனமா இருக்க வேண்டும். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கத்தக்கதாக சாத்தான் இப்படியும் ஒரு மூலமாக வருவான். கள்ள தீர்க்கதரிசி, கள்ள போதகர்கள் மூலமாகவும் உங்க வீட்டுக்கு வருவான். ரொம்ப கவனமா இருக்க வேண்டும். சாத்தான் வஞ்சிக்கிற ஒரு காலத்திலே நாம் இருக்கிறோம். நாம் தெளிவா ஜெபம் பண்ணவில்லை என்றால், இன்னும் பேதுரு 4ஆம் அதிகாரம் 7 முடிவு சமீபமாயிற்று என்று சொல்லிவிட்டார். முடிவு காலத்துக்குள்ள வந்து விட்டோம். அதற்கு ஒன்றே ஒன்று ஜெபம்தான் என்று அவர் சொல்லுகிறார். 4:7 வாசிக்கலாம். 1 பேதுரு 4:7 எடுத்தவங்க வாசிங்க. எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று, ஆகையால் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு
பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள். ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவராய் இருங்கள். ஆமென் சொல்லுங்க சத்தமா. அல்லேலூயா. எல்லாத்துக்கும் ஜாக்கிரதையா இருப்போம். இங்க என்ன சொல்றாரு, ரொம்ப ஜாக்கிரதை. ஜெபத்தை மட்டும் விட்டுறாத. குடும்ப ஜெபம், தனி ஜெபம், முழுவதும் ஜெபம், இதை விட்டுட்டு நிறைய பேர் உட்காந்துருப்பாங்க. இதுல தான் சாத்தான் அவர்களை வஞ்சிக்கிறது. தூக்க ஆவியை கொடுக்கிறது. தூக்க ஆவியை கொடுக்கும் போது அங்க என்ன பண்றான்னு கலைகளை வச்சுட்டு போயிடுறான். நமக்கு ஆசீர்வாதங்கள் இல்லை. நிறைய பேருக்கு முழுவதும் ஜெபத்தை பயமா இருக்கிறது. மத்தேயு 13:25 எழுதியிருக்கிறது, அவர்கள் தூங்கும் போது சாத்தான் களையை விதைத்தான் என்று பார்க்கிறோம். என்றால் உன் ஆசீர்வாதம் போய்விடும். நீ விழித்திருந்து ஜெபிக்கவில்லை என்றால் கலைகளாகிய அவிசுவாசம், கலைகளாகிய பாவம், கலைகளாகிய ஆசீர்வாதற்ற நிலைமைகள், யார் ஒரு விசுவாசி வெளியுறவு ஜெபத்திலே கலந்து கொள்ளவில்லையோ கலைகளை சாத்தான் உன் வீட்டுக்குள்ளேயும் கொண்டு வருவான். உன்னுடைய இருதயத்தில் எல்லா இடத்துலையும் கலைகளை கொண்டு வந்துருவான். அப்படிதான் நினைக்கிறேன். 13:25 மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான். ஆசீர்வாதம், உங்களுடைய ஆசீர்வாதம், உங்களுடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம், உங்களுடைய ஊழியத்தின் ஆசீர்வாதம் உள்ள வந்துருவான் சாத்தான். கோதுமைனா ஆசீர்வாதங்கள் விதைத்திட்டானா வேலை முடிச்சு வச்சுங்க. எப்ப நித்திரை பண்ணும்போது, எப்ப சொல்லுங்க, எப்ப நித்திரை பண்ணும்போது, எப்ப பார்த்தால் ஆல்வேஸ் தூக்கம். நித்திரை பண்ணும்போது உங்களுடைய ஆசீர்வாதத்தை கெடுக்கிறவனா இருக்கிறான். ஆவே ஒரு குறுகிய கடைசி காலத்தில் நாம் கடந்து வந்து விட்டோம். தேவஜனங்கள் கண்டிப்பாக நாம் தேசத்தின் திறப்பு வாயில் நிற்க வேண்டும். போராட்டம் இருக்கு, பிரச்சனை இருக்கு, நோய் இருக்கு. ஆனா வீட்டில் படுத்துங்கிறாங்க நிறைய பேர். நாம் தேவனிடத்தில் இரக்கத்தை செய்ய வேண்டும். எந்த நோயா இருக்கட்டும், எந்த மருத்துவமா இருக்கட்டும், எந்த அறிவியல் ஆராய்ச்சியா இருக்கட்டும், எல்லாருமே காட்ஸ் கிரைஸ் தான் சொல்றாங்க. கடவுளுடைய கிருபையினால தான் சுகமாக வேண்டும், விடுதலை கொடுக்க வேண்டும். எல்லாமே அவர்தான். ஆமேன் சொல்லுங்க. ஒரு கரங்களை தட்டி தேவனை வாழ்த்துவோம். ஆமேன். சத்தமா ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். அல்லேலூயா. ரோமர் 13:11 இப்படி இருக்கிறது. ஒரு கடைசி காலத்திலே வந்திருக்கிறோம். நாம் தெளிவாக இருந்து ஜெபித்து மற்றவர்களுக்கு புத்தி சொல்லி கர்த்தருடைய சித்தத்தை செய்ய வேண்டும். 13 வாசிக்கலாம். நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்று என்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகளான போது ரட்சிப்பு சமீபமாய் இருந்ததை பார்க்கிறோம். இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாய் இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா அல்லேலூயா. ரொம்ப சமீபமா இருக்கு. இயேசுவின் வருகை ரொம்ப சமீபமா இருக்கிறது. இதையும் நீங்கள் அறியாதபடி, காலத்தை தெரியாதபடி, நீங்கள் இன்னும் விழித்திருக்காதபடி நாம் தேவனுடைய சமூகத்தில் காணப்பட்டோமானால் சத்துரு நம்மை வஞ்சிப்பான் என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. தேவஜனங்களா இருக்கிற நாம் இந்த காலத்தில் உனக்கு கிடைத்திருக்கிற இந்த மேன்மை ரட்சிப்பு எதற்காக என்றால் நீ மற்றவர்களுக்காக நிற்பதற்காக. ஹல்லேலூயா என்று எஸ்தருக்கு சொன்னார். சத்துரு மிகுந்த ரொம்ப கோபப்பட்டுக்கிட்டு தான் இருக்கான். ஏன்னா அழிவு பயங்கரமாயிருச்சு. எங்க பார்த்தாலும் பாருங்க, எங்க பார்த்தாலும் சிலை வழிபாடு, எங்க பார்த்தாலும் பூஜை. ஒரு பக்கம் ஆவியானவர் ஆயத்தப்படுத்துகிறார், இன்னொரு பக்கம் பிசாசு அவனுக்கு ஆட்களை ஆயத்தப்படுத்துகிறான், விட மாட்டான். வெளிப்படுத்தல் 12:12. அதாவது கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் சரியாக காலத்தை அறிந்து ஜெபித்து தப்பிச்சுக்கறணும். 1 வாசிக்கலாம். 3 பாயிண்ட் வாசி முடிக்கலாம். வெளிப்படுத்தல் 12:12. மைக்கில் அவைகளில் வாசமாயிருக்கிறவர்களே, பரலோகங்களே அவைகளில் வாசமாயிருக்கிறவர்களே, களி கூறுங்கள். பூமியிலும் சமுத்திரத்திலும், ஐயோ பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே, ஐயோ பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து, தனக்கு கொஞ்ச காலம் இருக்கென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு
உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களிடத்தில் இறங்கினபடினால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல ஆபத்து கேட்டேன். வரும் என்று சொல்ல நல்லா கவனிக்கணும். ஏற்கனவே பரலோகத்தில் இருக்கவங்களா நீங்க சந்தோஷமா இருங்க, உங்களுக்கு அங்க சாத்தானுடைய போராட்டம் இல்லை. ஆனா பூமியில இப்போது இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு உங்களுக்கு உபத்திரம் ஆபத்து கிரிகை சாத்தானுடைய கிரிகள் இறங்கி விட்டா மிகுந்த கோபமா என்ன போட்டிருங்க அதுல மிகுந்த கோபம் கொண்டு இறங்கிட்டான். எப்படியாச்சும் இந்த வாலிபர்களை எப்படியாச்சும் இந்த ஊழியத்தை இந்த குடும்பத்தை கெடுக்க வேண்டும் கவுக்க வேண்டும், பாதாளத்துக்கு அழித்து செல்ல வேண்டும். ஒரு பக்கம் நோய்களை கொடுக்கிறார், ஒரு பக்கம் வறுமைகளை கொடுக்கிறார். ஒன்றும் கவலைப்படாதீங்க, அவன் கொல்லவும் அழிக்கவும் தான் வருகிறான். யோவான் 10 நான் அவைகளுக்காக சொல்லுங்க, அவைகளுக்காக நான் ஜீவனை உங்களுக்காக ஜீவனை கொடுக்க இயேசு இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. நீ யார் பக்கம் நிக்கிறீங்க? பிசாசா இயேசுவா? போனோட கேட்ட எலியாவா இயேசுவான்னு? இப்ப பிசாசா இயேசுவா? யார் பக்கம் நிக்கிறீங்க? அவன் ஜீவனை எடுத்துருவான், ஜீவனை கொடுக்கிற பக்கம் நின்று பாருங்கள். பரலோகத்து போயிட்டாங்க, நமக்கு முன்னோரெல்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்க. இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் 5 வருஷமோ 10 வருஷம் முடிவு போதுங்க, எல்லாம் சமயமாய் விட்டது. நான் பரலோகத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்டோம்னா அந்த இந்த போராட்டமே அல்ல. அந்த வசனத்துல பரலோகத்தையும் காட்டுகிறார், நரகத்தையும் காட்டுகிறார். சாத்தானுடைய கோபம் இன்றைக்கு அநேகரை பின்மாற்றத்துக்குள்ளாக, விபத்துக்குள்ளாக, போராட்டத்துக்குள்ளாக, நோய்க்குள்ளாக அவன் மாற்றி கொண்டிருக்கிறார். இப்படி ஒரு ஊழியர் சொன்னார், ஐயா எப்ப பார்த்தாலும் பலவீனம், ஊழியமே செய்ய முடியவில்லை. அது பலவீனத்தின் ஆவி சாத்தான் கொடுக்கிறான். 2 கொரிந்தியர்ல பார்த்தீங்கன்னா 12ஆம் அதிகாரம், நோய்கள் பல இடத்திலே வரும், என்னை கொட்டும் சாத்தான். சாத்தான் அங்கே தூதனாக இருக்கிறான் நோய். யோவான் 5ஆம் அதிகாரத்திலே நீ சுகமாய் விட்டாய், பாவம் செய்யாதே, மறுபடியும் அந்த நோய் வருகிறார். நோயினாலே வரும், பாவத்தினாலே நோய் வரும். இதெல்லாம் பல விதத்திலே சத்துரு நம்முடைய அவன் தான் பாவம் செய்ய வைக்கிறான். செய்ய வைக்கிறது அவன்தான். மிகுந்த கோபம் கொண்டு தேவனுடைய சமூகத்தை விட்டு நம்மை தேவஜனங்கள் ரொம்ப கவனமா இருக்க வேண்டும். இறங்கிட்டான், போராடுறான், வர முடியவில்லை. தூக்காவி போராட்டாவி ஜெபம் பண்ண முடியவில்லை. நான் கேரளால இருந்து வந்தேங்க. அமேன் சத்தம் ஆமேன் சொல்லுங்க. தூங்குறவங்கள அல்லேலியா சொல்லுங்க. அல்லேலியா. ஒருத்தர் அல்லேலியா வரல, தூங்காம இருக்கீன்னு அர்த்தம். அமேன். தூங்காம ஜெபிக்க வரம் தாங்கப்பா. நல்ல பாட்டுங்க. அப்போ வரும்போது அவர் சொன்னார் இடத்துல, சாத்தானுடைய சபையில இருந்து மாட்டி வெளியே வந்தவருங்க. மெம்பர் ஆக்கிறதுக்கு ஆன்லைன்ல மெம்பர் ஆக்குறான். பூமிக்கு அடியிலே போய் இப்போ வந்து ஒரு பெரிய பில்டிங் உருவாக்கி அங்க ஆராதனை செய்யறான். விசேஷமா வாலிபர்களை தான். அவன் முழுவதும் ஜெபம் பண்றான். எப்படி நம்ம வெள்ளைங்குமே, அவன் கருப்பு ட்ரெஸ், நம்ம சிலுவை நேரா வச்சிருக்கோங்க பாருங்க, அவன் தலைகளா வச்சிருப்பான். நம்ம ரத்தம் வச்சிருப்போம், அவன் வேற மாதிரி வச்சிருக்கான். அவர் சொல்றாருங்க, அவங்க ஜெபம் பண்ற முழுவதும் ஜெபம் பண்றாங்களா? அவங்க அநேக காரியங்களை பேசிட்டு வந்தோம். அப்படிங்கும்போது திடீர்னு சொன்ன சீக்கிரம் போக வேண்டிய நாளை இனத்தில் முழுவதும் ஜெபம் போது அவர் சொல்லுகிறார் ஒவ்வொரு காரியத்தையும். ஆச்சரியமா இருக்க, அவன் விழிப்பிருந்து செபிக்கிறான் பாருங்க. சாத்தான் இந்த உலகத்தில் எப்படியாவது தேவ ஜனங்களுக்கு விரோதமாக அவங்க ஆவியை விடுறாங்க. அவங்க ஜெபிக்கிற சில பாயிண்ட்களை சொன்னார். குடும்பம் உடையும்படியாக, அது கிறிஸ்துவ குடும்பம் உடைந்து டைவர்ஸாக குடும்பம் உடையும்படியாக ஜெபிக்கிறாங்களா. 2வது விபத்துகளை உருவாக்கி மரணம் அடைவதற்காக ஜெபிக்கிறாங்க. 3வது ஊழியர்களுக்குள்ளே ஏசப்பேல் ஆவியை, விபச்சார ஆவியை, ஊழியர்களுக்குள்ள விசுவாசிகள் விபச்சார ஆவியை அனுப்பி விடுறதுக்காக ஜெபிக்கிறாங்களா. 4வது நோய்கள் உருவாக்கி, வறுமைகள் உருவாக்கி இந்த கிறிஸ்தவங்களாம் சாகணும், ஆண்டவரை மறுதலித்து நம்ம பக்கம் வரணும்னு ஜெபிக்கிறாங்களா. எப்படி பாருங்க, நம்ம எப்படி ஜெபிக்கிறோம்? ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆத்துமாக்களை நம்ம கூட்டி சேர்க்கிறோமா? கிளம்ப போறோம், வராதவங்களும் உங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு கூட நம்ம சொல்றோமா? இல்ல புது ஆத்துமாக்களை கூட்டி வர்றோமா? ரொம்ப கவனமா இருங்க. அவன் கொஞ்ச காலம் இருக்குன்னு சொல்லி பயங்கரமாய் போராடி கொண்டிருக்கிறான். அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள்.
உங்களை விட்டு ஓடி போவான். ஹல்லேலூயா. யாக்கோப்பு 4:7 நீங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நின்னுங்கள், தேவனுக்கு வாசிங்க. 4:7 வாசிங்க. அந்த வசனம் தான் நினைக்கிறேன். யாக்கோப்பு 4:7. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். ஆமென். அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அல்லேலூயா சொல்லுங்க சத்தமா. அல்லேலூயா. நான் எதிர்த்தே நிற்க மாட்டேங்க. என்ன இருந்தாலும் நம்ம கூட்டாளி அவன், நானும் அவனும் சேர்ந்துக்கிட்டு என்ன அவனால் செய்வோம். பிசாசு உங்களை பத்தி அறிந்திருக்க வேண்டும். ரொம்ப கவனமா இருங்க. நான் எப்படி வேணாலும் இருப்பேன், எப்படியும் செல்போன் பண்ணுவேன், எப்படியும் சிங்காரிப்பேன், எப்படி ட்ரெஸ் பண்ணுவேன், எப்படி இருந்தீங்கன்னா அவன் உங்களை தெரியணுங்க. பிசாசு சொல்லுச்சு, ஏய் பவுலையும் தெரியும் உங்களையும் தெரியும், இங்க வா அப்படின்னு கூப்பிட்டுச்சு. என்ன அப்படின்னு? இயேசுவின் நாமத்துல. ஓ, இயேசுவின் நாமத்தினாலே பிசாசுல ஓடுதுன்னு சொல்லிட்டு ஜீசஸ் நாமத்தினால் ஓடுன்னு சொல்லி இந்த வாலிப பசங்களாம் துரத்திருக்காங்க. நம்மை பிசாசு அறிந்திருக்க வேண்டும். இவன் ஜெபிக்கிறவன், இந்த ஊழியக்காரன் பவர்ஃபுல்லா இருக்கிறவன், இவங்கெல்லாம் சும்மா எல்லா பாவத்தையும் செஞ்சுட்டு இருக்கான், இவன் துரத்துனா எப்படி ஓடுவேன்னு தெரியணும். தெரியாதபடி பிசாசு நம்மை தெரிந்திருக்கணுங்க. நீ பிசாசு எல்லாம் தெரிந்திருக்கான், இவன் விழுந்து போனவன் எல்லாமே. இவன் பவர்ஃபுல்லா, அவன் ஜெபிக்கிறவன். இப்போது அவன் ஜெபிக்கிறான் என்று ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. அவ்வளவுதான். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் பேய் சொல்லுச்சான். பேய் நம்மளை தெரியணும். என்ன சொன்னாலும் இந்த ஆவி கீழ்ப்படியாது. என்ன சொல்லு கீழ்ப்படியாது அந்த ஆவி. அந்த மனுஷன் இப்படித்தான் இருப்பான்ட்டு சொல்லிடுவார். என்ன சொன்னாலும் இவங்க இப்படித்தான் இந்த பாவத்தை சேர்ப்பாங்க. பிசாசு தெரியும், உண்மை உள்ளவங்க இருப்பாங்க. ஆமென். எடுத்துட்டீங்களா? வாசி பாருங்க. 19. இப்படி அநேக நாள் செய்து 19 வசனம் சொல்லுங்க. 19, 15, 16. பொல்லாத ஆவி அவர்களை நோக்கி, இயேசுவை அறிவேன், இயேசுவே அறிவேன், பவுலையும் அறிவேன், பவுலையும் அறிவேன், நீங்கள் யார் என்று சொல்லி, நீங்கள் யார் என்று சொல்லி பொல்லாத ஆவியுடைய மனுஷன் அவர்கள் மேல் பாய்ந்து பலாத்காரம் பண்ணி அவர்களை மேற்கொள்ள அவர்கள் நிர்வாணிகளும் காயப்பட்டவர்களுமாகி அந்த வீட்டை விட்டு ஓடி போனார்கள். ஆமென். அல்லேலூயா. ஜெப வாழ்க்கை இல்லாம, உவாசம் இல்லாம, எது இல்லாம நான் பிசாசை துரத்துறேன், போய் பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்துடுறேன், அப்படி வாழ்ந்துடுறேன், நான் வரிகள்ல போக முடியாது. ரொம்ப கவனமா இருக்கணும். அவனுக்கு தெரியும் நீங்க யாருன்னு. இவன் ஜெபம் உவாசம் இருக்க மாட்டான், அவன் விழிப்பு ஜெபத்துக்கு வர மாட்டான், இவன் எப்ப பார்த்தாலும் கீழ்ப்படியாத ஆவிதான், என்ன சொன்னாலும் பரிசுத்தவான்கள் சொன்னால் கீழ்ப்படிய மாட்டான், தேவசத்தத்தை செய்யாதவர்கள் என்று சொல்லி அவனுக்கு தெரியும். எதிராளியை பத்தி அவன் நல்லா தெரியுங்க. நம்மை பத்தி அவன் தெரிந்திருக்கிறான். இவங்க எப்போதும் ஜெபிக்கிறவர்கள், மாமிசத்துக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க, போராட்டத்துக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க, கீழ்ப்படிவார்கள், இணைந்து தேவ சத்தத்தை செய்வார்கள். ஆனா சில பேர் சபையில் உள்ள அவன் பார்த்துட்டு தான் இருக்கான். அதனாலதான் சரி விட்டு நம்மாலும் அப்படின்னு விட்டுருவான். ஆமென். ரொம்ப கவனமா இருக்கணும். ஆனா பிசாசுடைய தந்திரங்களை அறிந்து பவுல் இறங்கி அந்த பாவம் செஞ்சோம். என்ன பண்ணி தொழில் நாங்க இறங்கி போய் தந்திரத்தை அறிஞ்சு, எப்பா வா வா பின்வாங்கி போயிட்டு எப்ப இந்த தவறை செய்யாத என்று சொல்லி காப்பாற்றி விடுகிறோம். இது 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9-10 இருக்குங்க. ஆனா அவன் வஞ்சிக்கிறான். நாங்கள் இதை அறிந்துதான் காப்பாத்துறோம். உங்களை பாவம் செய்யாதுன்னு எதுக்கு எச்சரிக்கிறோம், எதுக்கு முழு ஜெபத்திற்கு செய்து கொடுக்கிறோம். அவனுக்கு கோபம் வந்தபடினால் பலமாய் போராடுகிறான். உள்ள இருந்துகிட்டே நீங்கள் அவனை அறிந்து எதிர்க்காமல் இருந்தீங்கன்னா எப்படி? அவனுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணாதீங்க. அப்படி ஒருவர் சொன்னார், நான் கேட்டேன், கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருக்காங்க எல்லாரும், நீங்க பாக்குறீங்க, ஒரு செய்தியை கேட்கும் போது சும்மா டச் பண்ண அவர் ஒரு 2 நிமிஷம் சொன்னார். சும்மா ஒரு இதுல பார்க்கும்போது உள்ள இருந்துகிட்டே அவங்க டீம்ல சிஎஸ்ஆர் விளையாடுறாங்கன்னா எதிர் டீமுக்கு வந்து சும்மா அப்படி போடுற மாதிரி போட்டு சிசர் அடிக்க விடுறது, ஃபால்ட்டா ஒப்பந்தம் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் நிறைய இப்போதான் குறைஞ்சிருக்கு. இப்போ இல்லாட்டி அவங்கெல்லாம் ஒப்பந்தம் பண்ணி கோடிக்கணக்கில் சம்பாரிச்சுறாங்க. இது தெரியும் அவங்களுக்கு. அப்படியே சாத்தான் இவன் உள்ள இருந்துகிட்டே எதிராளின்னு தெரியும், உள்ள இருந்துகிட்டே போராடுவான். ரொம்ப கவனமா இருங்க. உனக்குள்ளே சாத்தான் போராடிட்டு இருப்பான்,
நீ ஆண்டவருடைய பிள்ளை, எதிராளிக்கு சப்போர்ட் பண்ணாத. ஆமென். வாலிபர்கள் கவனமா, எதிராளிக்கு சப்போர்ட் பண்ணாத, பாவம் செய்யாத, செல்போன் பார்க்காத, பிசாசோடு ஒப்பந்தம் பண்ணாத. என்னைக்குனாச்சும் ஒரு நாள் உன்னை காலை வாரி விட்டுருவான். ஆமென். எதிர்த்து நில், விழித்திருந்து ஜெபி, ஓடி போவான். ஆமென். அடுத்தபடியா 2 தீமோத்தேயு 3:1-2. இது உலகம் நம்மை மேற்கொள்கிறது. உலகம் பாவங்கள் நம்மை மேற்கொள்கிறது. கடைசி காலத்தில் வந்து விட்டோம். இதிலே நீங்கள் ஜெபித்து தெளிவா பரிசுத்தமா இருந்து ஒரு வேறுபாடு ஜீவியம் பண்ணவில்லை என்றால் இதிலே நாம் வஞ்சிக்கப்பட்டு விடுவோம். வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 3:1-2-3 வாசிங்க. மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. கடைசி நாட்கள் பிசாசு கொடியுமா போராடுறான். இங்க என்ன போட்டிருக்குன்னா, ஒரு கடைசி காலத்தில் வந்து விட்டோம், இங்கே கொடிய காலம் வரும் என்று அறியாயாக. வாசிங்க. எப்படி எனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தையுள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுவாப அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களுமாயும் வாசிங்க. நல்லோரை பயக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும் தேவபக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாய் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. ஆமென். சத்தம் ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. 2வது காலம் என்னன்னா, கடைசி காலத்துல ரட்சிக்கப்பட்டவர்களும் இப்படியாக மாறிடுவாங்க. ரட்சிக்கப்பட்டவர்களிடத்தில் இப்படி 19 பாயிண்ட் நீ வாசித்ததுல, அவங்க வாசித்ததுல 19 பாயிண்ட் இங்க எழுதி இருக்கிறதுங்க. தேவ பிரியர் இல்லாம என்ன பிரியரா இருக்குமாங்களாம், மனுஷ பிரியரா மாறிடுவாங்க. சுகபோகம் முத பாயிண்ட் பாருங்க, தனக்குத்தானே அன்பு செல்பிஷ். முத பாயிண்ட் என்ன போட்டிருங்க, என்ன போட்டிருக்கு முத பாயிண்ட்? தற்பிரியர். என்னதுங்க? தனக்குத்தானே தான் தான் அன்பு, என்னை விட்டா வேற தெரியல, மருத்துவம் வாழக்கூடாது, மருத்துவம் சபைக்கு வரக்கூடாது, இப்படியே கெட்டு போறவன் தற்பிரியர். 19 பாயிண்ட் போட்டுருங்க. அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படுகிறது இல்லை, அன்பு தனிந்து போயிடும். வாலிபர்கள் வாலிப பிள்ளைகள் தாய்ந்ததற்கு சரியாக கீழ்ப்படிங்க. இதெல்லாம் சுத்தாவி உள்ள உங்கள்கிட்ட போராடுறது. 19 பாயிண்ட்ல நீங்க எதுல மாட்டிறீங்க பாத்துங்க. ஏனென்றால் கடைசி காலத்தில் நம்ம வந்திருக்கிறோம். நீங்கள் அவைதமாக சரியான மைண்ட்ல இருக்கணும், வேறுபாடு உள்ள ஜீவியா இருக்கணும். அதற்கு ஜெபம்தான். நீங்கள் ஜெபத்திலே தரித்திருந்து இந்த வேறுவா இந்த 19 பாயிண்ட் என்கிட்ட இருக்கா, இந்த முழு ஜெபத்துல நான் எப்படி இது நடக்கிறேன்னா இதெல்லாம் விட்டு நான் விளைக்கிறேன். நான் தேவப்பிரியர் என்று சொன்னா ஊழியத்திலே தேவப்பிரியர் இல்லாம மனுஷனை நான் உலகத்திற்கு ஊழியம் செய்கிறேனா, அதெல்லாம் சொல்ல நேரம் இல்லை. அது ஒரு பிரசங்கமே. அது நாங்கள் பைபிள் காலேஜில் ஒரு பிரசங்கம் பண்ணுவோம். அந்த 19 பாயிண்ட்ல பிரசங்கம் பண்ணுவோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கும். உதாரணங்களை சொல்லி சொல்லி நன்றி நன்றி நல்லா சபைக்கு நன்மை பெற்றுட்டு டாடா காமிச்சு போயிடுறது. நன்மை பெற்று விட்டு பண ஆசை ஈட்டி 8 மட்டும் பாயும், பணம் எங்க பாயுமா? பாதா. பணம் இருக்க ஆசை இருக்கல, பணம் ஆசை இருக்கக்கூடாது. நிறைய பேர் போயிட்டா விழுந்துட்டாங்க, நிறைய ஊழியர்களும். ரொம்ப கவனமா இருங்க. இந்த 19 பாயிண்ட் வாலிபர்களும் கவனமா இருங்க. உங்க வாழ்க்கையிலே இது இருக்கா அறிக்கை செய்து விட்டு ஜெபிங்க. 1 தெசலோனிக்கேயர் 5:6 அதுக்கு எப்படியா சொன்னார்? 1 தெசலோனிக்கேயர் 5:6 இந்த உலக ஒரு பாவங்கள் உலகத்தின் கடைசி காலத்தில் இதெல்லாம் வரும் என்றார். வந்துட்டார். கடைசி காலத்திலே சாத்தான் போராடுவான். கடைசி காலத்திலே இப்படியா உலகம் உங்களோடு போராடும். ரொம்ப கவனமா இருங்க. இதெல்லாம் வந்துருச்சு. 19 பாயிண்ட் இப்போ வந்துருச்சு பாருங்க. எல்லாம் போயிருச்சு, எல்லாம் போயிருச்சு. ஆமென் சொல்லுங்க.
19 பாயிண்ட் இருக்கா இல்லையா? இருக்கு இருக்கு. ஒரு வாலிப பிள்ளைக்கு சொன்னாங்க, வேணாப்பா அமைதியா காத்துரு, உனக்கு சபையில நல்ல மாப்பிள்ளைங்க வருவாங்க, கவனமாயிரு. அவர் கல்லூரியிலே காதல் பண்ணி போய் அப்பா அம்மா பேச்சை கேட்காம கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தையும் பிறந்துருச்சுங்க. கடைசியில் இருவருக்கும் தகராறாகி அந்த பிள்ளை சூசைட் பண்ணிக்கிச்சு. இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்பா அம்மா பேச்ச கேட்க அவங்க லைன்ல போறது, மதிக்கிறது இல்லை. உன் ஆயுசு நாட்கள் நீடித்திருக்கும் அவன் தாயும் தந்தையும் கணம் பண்ணணும். ரொம்ப கவனமா இருக்கு. இந்த ஒரு வசனம் வாசம் முடிச்சு 1 Thessalonians 5:6. மற்றவர்கள் தூங்குகிறது போல மற்றவர்கள் தூங்குறது போல நாம் தூங்காமல் விழித்துக் கொண்டு தெளிந்தவர்களாய் இருக்க கடவோம். விழித்துக் கொண்டு தெளிந்தவர்களாய் இருக்க கடவோம். ஆமென் சொல்லுங்க. 2வது பாயிண்ட்டுக்கு இதுதான் ஈக்குவலான வசனம். இந்த 19 பாயிண்ட்ல இருக்கும் போல நீங்க விழித்திருந்து ஜெபிங்க. அதுல விழித்திருந்து ஜெபித்து பிசாசை மேற்கொள்ளுங்க. இதுல தெளிந்தவர்களா இருங்க. ஜெபித்து இது பிரகாரம் நடக்கக்கூடாது, இந்த இதுல இருந்து நான் விலகிடுறேன் அப்படின்ட்டு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. ஆமென் சொல்லுங்க. அடுத்து 3ஆம் பாயிண்ட் வாசிருங்க. 2 தீமோத்தேயு 4:4 வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 4:4 சீக்கிரம் வாசிங்க. சத்தியத்துக்கு செவியை விலக்கி, சத்தியத்தின் செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். ஆமென் சொல்லுங்க. இது 3வது காலம். என்ன காலம்? முடிஞ்சு போச்சு. சத்தியத்தை விட்டுட்டாங்க எல்லாருமே. சத்தியத்தை வாங்கடானா சத்தியத்தை விற்கிறான். கட்டுக்கதைகளுக்கு செவி சாய்ந்து காலம் வரும். நமக்கு இஷ்டமான போதர்களை சேர்த்துக்கிறது. கடினம், ரொம்ப கடினம் இல்லாத, ரொம்ப கண்டிப்பில்லாத வசனங்களை இதெல்லாம் வந்துருச்சு. கடைசியில் வந்துட்டோம். நம்ம சத்திய வசனத்து பிரகாரம் வாழ முடியாது. கள்ள போதர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள கிறிஸ்துக்கள் இவங்களா எழும்புவாங்க அப்படின்ட்டு ஏற்கனவே ஆண்டவர் சொல்லிவிட்டார். இவங்களாம் சத்தியத்தை மாத்தி போதிக்கிறது. இதுல நீ ரொம்ப கவனமா என்று சொல்லி இருக்கிறார். சாத்தானுக்கும் சத்தியம் தெரியும், வசனம்லாம் நல்லா தெரியும், அவன் கீழ்ப்படிய மாட்டான். வசனம்லாம் சொன்னான்ல ஆண்டவர்கிட்ட போய் நீ எப்படி, சாத்தானுக்கு தெரியும், ஆனா வசனத்தை கீழ்ப்படிய மாட்டான். என்ன சொன்னாலும் அந்த கீழ்ப்படியாத ஆவியா அந்த இருக்குன்னா சாத்தான் வந்துடும். கள்ள தீர்க்கதரிசி நீங்க எல்லாத்தையும் நம்பாதீங்க. மத்திய 24:24 தான் நீங்க வாசிங்க. 2 கொரிந்தியர் 11:13 வாசி பாருங்க. கள்ள அப்போஸ்தலர், கள்ள தீர்க்கதரிசி, நான் தான் பெரிய அப்போஸ்தலன் சொல்லிட்டு சபையை போய் பூட்டுறாங்க. 2 பேர் 2:1 பாருங்க, கள்ள போதகர் எழுதியிருக்கிறது. கலாத்தியர் 2:4 கள்ள சகோதரன் எழுதியிருக்கிறது. சகோதரர்கள் வருவாங்க. கடைசி காலத்திலே சத்தியத்தில் அவங்க புரட்டி பாவம் செய்து விட்டு தேவஜனங்களை வஞ்சிக்கிற ஒரு காலத்திலே நாம் இருக்கிறோம். ஹல்லேலூயா. நீ ஜெபம் பண்ணி தெளிவுள்ளவனாயிரு. எல்லாத்துக்கும் முடிவு சமயமாயிற்று. நீ தெளிந்த புத்தி உள்ளவளாயிரு என்று சொல்லுகிறார். இல்லையென்றால் இதை நீங்கள் மேற்கொள்ள முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. 2 தீமோத்தேயு 4:17 எப்படியா எழுதியிருக்கிறது? நீ ஜெபம் பண்ணி 4:17 வாசிக்கலாம். நீ வாசல 4:17. கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று, கர்த்தரோ எனக்கு துணையாய் நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுகிறதற்காகவும் புறஜாதியர் எல்லாரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. வாசிங்க. சிங்கத்தின் வாயிலிருந்து நான் ரட்சிக்கப்பட்டேன். அருமையான தேவஜனமே, மேலே வாசிக்கிறோம். எல்லாரும் என்னை கைவிட்டுட்டாங்க, ஆனா கர்த்தர் என்னோடு கூட இருந்தார். நான் ஜெபித்து என்னை பலப்படுத்தினார். சிங்கமாய அந்த சத்துருக்கள் யாராண்டு மேல இருந்து கண்ணான அனைச்சாந்தன் எழுதியிருக்கிறது. எதிராளிகள் இருந்தும் இந்த சத்தியத்தை புரட்டுருளும் இருந்தும் நான் காப்பாற்றப்பட்டேன் என்று அவர் ஜெபித்து முடித்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கடைசியா வாசிக்கலாம். 1 பேதுரு 4:17 வாசி முடிக்கலாம். 1 பேதுரு 4. இதெல்லாம் இந்த கடைசி சமூகத்தில் வந்து விட்டோம் நேரத்தில். நீ ரொம்ப கவனமா இருக்க வேண்டும்.
1 பேதுரு 4:17. நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே தொங்கும் காலமாயிருக்கிறது. நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் துவங்கும் காலமாயிருக்கிறது. முந்தி நம்மிடத்திலே அது துவக்கினால் முந்தி நம்மிடத்திலே தொடங்கினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னமாயிருக்கும்? கீழ்ப்படியாதவருடைய முடிவு என்னவா இருக்கும்? அல்லேலூயா. 4வது காலம் என்ன தெரியுமா? சபையில தான் நியாய தீர்ப்பான். இங்கேயே ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறார். போன வாரம் சொன்ன 3 பேருடைய ஜட்ஜ்மெண்ட். ரொம்ப வாலிப பிள்ளைகளாம் கவனமா இருங்க. அநேகர் சபைக்கு வந்திருந்தும் கூட உண்மை இல்லாதனால இங்கேயே அடிக்கிறார். சபையை நாம் நியாயத்திற்கு இருக்கிறோம். 2 கொரிந்தியர் 6:1 சபையின் பரிசுத்தவான்கள் நாம் உலகத்தை நியாயத்திருக்கும் போது நாம் போய் உலகத்தாரத்தில் போய் பைபிளை காட்டுறான் ஒருத்தன் தாசிதார்ட்ட போய், நான் இந்த வசனத்தை சொன்னேன், அவர் சொல்றது தப்பு அப்படின்னு தகுதிப்படுத்துகிற எல்லாரும் அப்படின்னு. இங்கிருந்தா நியாயத்திற்கு வருகிறது. சபை சரியில்லை என்றால், சபை விழுந்து போய்விட்டு என்றால், நீ சபைக்கு வந்தும் 5 கன்னிகளை போல நீ ஆயத்தமாய் போகவில்லை என்றால் 5 கன்னிகளை போல நீ கைவிடப்பட்ட நிலைமைதான். ஆமென். கர்த்தர் நீ சரியாலைன்னா அடிப்பார் என்று எழுதியிருக்கிறது. நான் எது வேணாலும் செய்வேன், எப்படி வேணாலும் இருப்பேன், யாரை மிரட்டுவேன், எப்படி வேணாலும் நான் வாழ்வேன். நீ சபைக்கு வந்திருந்து இங்கே ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருவார். ரொம்ப கவனமா இரு. அன்பு இருந்து அரவணைத்து தேவ சத்தத்தை செய்ய வேண்டும். அதற்கு அதிகமாக ஜெபிக்க வேண்டும். பயபக்தியோடு சபையில் இருக்க வேண்டும். அதிகமாய் மற்றவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். விழுந்து போனவர்களை தூக்கி விட வேண்டும், மன்னிக்க வேண்டும். ஒரே வசன வாசம் முடிக்கலாம். 1 நாளாகமம் 15:13 நாம் திருச்சபைக்கு வந்தும் சரியான ஜெப வாழ்க்கை, பரிசுத்தம் இல்லை, பாவம் செய்வேன், எப்படி வேணாலும் சபைக்கு வருவேன், ரேட்டா வருவேன், ஆலயத்துக்கு வருவேன், காணிக்கை செலுத்த மாட்டேன், தசமமாசம் எதுவுமே நான் செய்ய மாட்டேன், எப்படி வேணாலும் வரும் போவேன்னா நியாய தீர்ப்பு இங்கேயே தொடங்கிவிடும் என்று எழுதியிருக்கிறது. 1 நாளாகமம் 15:13 வாசிக்கலாம். 1 நாள் நீங்கள் அதை சுமக்காதபடியினாலும் அதை நீங்கள் சுமக்காதபடினாலும் நாம் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நியாயமானபடி தேடாதே போனபடியினாலும். நல்லா கவனிச்சுங்க. எவ்வளவு ஆசீர்வதிச்சிருக்கிறார், எவ்வளவு நல்ல குடும்பத்தை கொடுத்திருக்கிறார், பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார், வீடை கொடுத்திருக்கிறார். ஒரு நியாயமானபடி ஆண்டவரை நாம தேடாதபடி, எப்படி வேணாலும் நான் தேடுவேன், எப்படி வேணாலும் வீட்டில இருந்து எப்படி வேணாலும் எந்த ஜெபத்துக்கு வரமாட்டேன். எப்படி ஆண்டவர் சொல்லுங்க பார்ப்போம். எதையாவது நீ ஆண்டவருக்காக செய்யாம நீ சும்மாவே இப்படி இருந்தே என்று சொன்னால், சும்மாவே நீ பாவம் செய்து கொண்டிருந்தே என்றால், வாசு முடிங்க. கர்த்தரை நியாயமானபடி தேடாதே போனபடியினாலும், கர்த்தரை நியாயமானபடி தேடாம போனபடினாலும் அவர் நமக்குள்ளே அடிவர பண்ணினார் என்றார். நமக்குள்ளே அடிவர பண்ணினார். கர்த்தர் அடிச்சா அவ்வளவுதாங்க, எந்திரிக்கவே முடியாது. ஆமேன் சொல்லுங்க. புரிஞ்சவங்கள ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. எச்சரிச்சுக்கிட்டே இருப்பார். அப்புறம் அவ்வளோதான், வெளியே தள்ளி முடிச்சுடுவார் வேலையை. ஊழியர் இருந்தாலும் தேவஜனங்களாலும் நீ நியாயப்பிராரம் நீ வந்து தேவ சமூகத்தில் எதுக்கெடுத்தாலும் எரிச்சல், எதுக்கெடுத்தாலும் கோபம், எதுக்கெடுத்தாலும் நான் தான் பெரிய அதிகாரி. தேவனுடைய வீட்டிலே நியாய தீர்ப்பு தொடங்கும். ஆமென். பல பேரை கர்த்தர் அடிச்சிருக்கிறார். அதில் அனனியா சப்பீரால அடித்தார். பழைய ஏற்பாட்டிலும் சரி பல பேரை கர்த்தர் அடித்திருக்கிறார். நாம் இங்கே சில பேர் பயபக்தியே கிடையாது. அதனாலதான் சில அடிகளை நமக்கு விழுகுது. ரொம்ப கவனமா இருக்கணும். அதுல இருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்வதற்கு கடைசி காலத்துல வந்துட்டோம். ஆண்டவரே என்னை அறிக்கை செய்ய வேண்டும். அதுல 2 நாளாக 33ஆம் அதிகாரத்திலே அந்த மனாசை அப்படியா ஜெபித்தார். அருமையான, அவன் செய்யாத பாவம் இல்லைங்க. ஆனா ஒரு நிமிஷத்துல தேவசமுத்திரை தன்னை தாழ்த்தி ஜெபித்த போது அவன் விலங்கு மாற்றப்பட்டது, அவன் சரீரத்திலிருந்து நோய்கள் மாற்றப்பட்டது, பிசாசுடைய திட்டம்லாம் பறிபோனது. தேவன் அவன் விண்ணப்பத்தை கேட்டார். ஆமென் சொல்லுங்க சத்தம். அல்லேலூயா. 2 நாளாக 33 13:12 வாசிங்க. இப்படி அவன்
11 ஆகையால் கர்த்தர் ஆ, அசீரிய ராஜாவின் சேனாபதிகளை ஆ, அவர்கள் மேல் வரப்பண்ணினார். வர பண்ணினார். அவர்கள் மனாசேயை முச்செடிகளில் பிடித்து மனாச்சையை முச்சடியில் பிடித்து 2 வெண்கல சங்கிலியால் அவனை கட்டி 2 வெண்கல செங்கிலால் கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள். பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள். இப்படி அவன் நெருக்கப்படுகையில் இப்படி நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி அடி மேல அடி சாக போறான். அடி மேல அடி. நல்ல ஒரு தேவ மனிதன். நம்ம கவனமா இருங்க, பாவம் செய்யாதீங்க, நியாயமா இருங்க, சபையில யாரையும் மிரட்டாதீங்க, உருட்டாதீங்க, உண்மையா இருங்க. தேவனுக்கு முடிஞ்ச அளவு உங்களுக்கு நீங்கள் ஊழியம் செய்து தாங்குங்க. வாலிபர்களை இன்னும் பாவம் செய்யாதீங்க. ரொம்ப கவனமா இருக்கு. உன் இஷ்டத்துக்கு நீ நடப்ப, என் இஷ்டத்துக்கு நடக்கன்னு சொல்லக்கூடாது. இது டீம் ஒர்க், எல்லாம் இணைந்து நாம் செய்ய வேண்டும். ஆமென். கெஞ்சினான். இந்த இரவேளை நாம் கெஞ்சுவோம். வாசி முடிங்க. தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான். மிகவும் தன்னை தாழ்த்தினான். அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற போதே அவர் நோக்கி விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கும் போது அவர் அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜெபத்தை கேட்டு அவன் ஜெபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமில் உள்ள தன்னுடைய ராஜ்யத்திற்கு வர பண்ணினார். ஆமென். கரங்களை தட்டுவோம். தேவனை மகிமைப்படுத்து. இதுதான் நம்முடைய அன்புள்ள தேவன். நீ தேவனுடைய வீட்டில் நியாய தீர்ப்பு தொடங்கும், தண்டனை உண்டு. ஆனால் நீ தாழ்த்தி அறிக்கை செய்து உன்னை சுத்திகரிக்கும் போது உனக்கு விடுதலை கொடுக்கிறார். மறுபடியும் இழந்ததெல்லாம் கொடுத்துறார். எல்லா ஆசீர்வாதத்தையும் தருகிறார். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. எல்லாரும் முழங்கால் படிக்குவோம். இந்த இரவுவேளையிலே தேவன் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். விழித்திருந்து ஜெபம் பண்ணும்படியாக. சாத்தான் யாரை விழுங்கலாம் என்று சொல்லி சுத்தி வகை தேடி அலைகிறான். ஒரு கடைசி காலத்தில் வந்து விட்டோம். தேசத்திற்காக நீ திறப்பின் வாயில் நிற்காம ஜபிக்காம தேவ சித்தத்தை செய்யாதபடி ஏனோதானம் என்று அலையாதே. கடைசி காலம். ஆமென் சொல்லுங்க. சத்துரு கலைய விதைப்பான். ஹல்லேலூயா. கொடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டு வஞ்சிக்கப்படுவார். ஹல்லேலூயா. தனக்கு கொஞ்ச காலமே இருக்க மிகுந்த கோபத்தோடு இறங்கிட்டான். இறங்கி இருக்க கவனமா இருக்க வேணாம். ஜீவனை எடுக்க வருகிறார். ஆனா மிகுந்த அன்பு கூறி உன்னை அரவணைக்கிறார். இந்த இரவு வேளையில அல்லேலூயா சொல்லுங்க. சத்தம் அல்லேலூயா. கடைசி காலத்திலே உலகம் உள்ளே புகரும். அன்பு தனிந்து போகும். பரிசுத்தமா இருப்பாமா, தேவ பிரியரா இருக்க மாட்டாங்க. பணப்பிரியரார், மனச பிரியரா இருப்பான். 19 பாவம். இது கடைசி காலத்தில் வந்து விட்டோம். நீ தெளிந்த புத்தியில் இருந்து ஜெபம் பண்ணி காப்பாத்திக்க. உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் கடைசி காலத்தில் கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள அப்போஸ்தலர்கள், கள்ள ஆளுகள், ஊழியர்கள் எழும்பி குழப்புவான் உன்னை. உனக்கு கொடுக்கப்பட்ட சபை தலைமை, உனக்கு கொடுக்கப்பட்ட பரிசுத்தவான்களை அண்டி கொண்டு ஓடு. அங்கிட்டு இங்கிட்டு பார்க்காத. அப்படியேப்பட்டவர்களை எச்சரி. கடைசி காலத்தில் நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலம். ஹல்லேலூயா. இவங்க நம்ம நினைச்சிட்டு இருக்காங்க கர்த்தர் இப்போ அடிச்சு நியாயமா இல்லைன்னா அடிச்சுப்பாரு. பார்த்துங்க. நம்ம தான் பேசிட்டோம், நம்ம தான் பெரிய ஆளு, நம்ம தான் ஜெயிச்சிட்டோம். இல்லை, நீ ஜெயிக்கவில்லை, தோல்வி அடைந்து விட்டாய். ஹல்லேலூயா. கர்த்தர் யாரு கூட இருக்கிறாரோ நம்ம கூட இருந்தார். நம்ம எல்லா விதத்திலும் ஜெயித்தோம். ஆமென். ஜெயிச்சுக்கிட்டு தான் இருப்போம். அவனுடைய மாமிச குளம்லாம் போயிடும். ஆனா கர்த்தர் நம்மை அடிக்காதபடி கொஞ்சம் பார்த்துக்கணும். கர்த்தர் அடிச்சாருன்னா அவ்வளவுதாங்க. நாம் கவனமா இருக்க வேண்டும். தேவ சத்தத்தை செய்ய வேண்டும். தேவனுக்குரிய தேவனுக்கு செலுத்த வேண்டும். ராயனுக்குரிய ராயனுக்கு செலுத்த வேண்டும். இந்த இரவேளையிலே ஜெபிக்கும்படியாக நம்மை அழைக்கிறார். நம்ம எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. கர்த்தரே சோதரி. ஆண்டவரே எனக்கு இறங்கும் ராஜா. மிகுந்த கோபம் கொண்டு சத்துரு என்னுடைய குடும்பத்தில் எனக்குள்ளும் போராடுகிறான். உம்முடைய சித்தத்தை நான் செய்ய முடியவில்லை. ஆனால் எனக்காக ஜீவனை கொடுக்கிற தேவன் என்னோடு கூட இந்த இரவெளியில் பேசுகிறீர். உம்முடைய கோபம் சாத்தான் மேலே இறங்கட்டும். ஹல்லேலூயா. எங்கள் மேலே இறங்க வேணாம் ஆண்டவரே. ஆமென். உலகம் பலவிதமான பாவத்துக்குள்ள என்னை இழுக்கிறது.
உலக அன்பு தாய்தனுக்கு கீழ்ப்படுகிறதில்லை. தேவ பிரியர்லா மனுஷ பிரியரா இருக்கிற ஆசைகள் இவை எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறாங்க. தெளிந்தவர்களா இருக்கிறது. சத்தியத்தை இந்த கடைசி காலத்தில் வேத புரட்டர்கள் எழும்பி விட்டார்கள். சபையிலே நான் உண்மையாக நியாயமாய் நான் இருப்பேன் ஆண்டவரே. அல்லேலூயா. என்னை ஒப்பு கொடுக்கிறேன். சபை வளரட்டும். என்னை ஆசீர்வதியும். என் குறைகள் குற்றங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறேன். கர்த்தரை எல்லாரும் சோதரிப்போம். சோத்ராம் 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 சோத்ராம். தேசத்திற்காய் நிற்பேன். சபை நியாயந்திருக்க போகிறது. தேசத்தை நியாயந்திருக்க போகிறது. சபைக்காய் நில். சபை ஜெயிக்கும். ஹalleluya. சபை உலகத்தை ஆளுகை செய்யும். ஹalleluya. ஹalleluya. சகோதரனே சகோதரி ஊழியர்களே உங்களை அழைக்கிறார். ஹalleluya. சபையை கட்டுவேன். ஹalleluya. அநேகரை கூட்டி சேர்ப்பேன். ஹalleluya. இதோ இயேசு வருகிறார். இயேசு வருகிறார். என்னை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். நான் தேவனுக்காக நிற்பேன். சத்துருவை ஜெயிப்பேன். உலகத்தை ஜெயிப்பேன். கள்ள சத்தியத்தை ஜெயிப்பேன். சிறு சபையில சாட்சியாய் வாழுவேன். ஹalleluya. அநேகரை சபையிலே கூட்டி சேர்ப்பேன். சபையை எடுத்துக்கொள்ளத்தான் வரப்போகிறார். எத்தனை பேரை கூட்டி சேர்த்து என்று ஆவியானவர் பார்ப்பார். உன் ஊழியத்தை ஆசீர்வதிப்பார். ஹalleluya. குறைகள் குற்றங்கள்